இன்னைக்கு நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக என்னம்மா செய்றீங்க? இன்னைக்கு அம்மா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சூப்பரான சேப்பக்கிழங்கு தொக்கு தாம்மா செய்கிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுருங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுங்கம்மா. அதில் போட்டு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்து நல்லா வெடிக்கணும், வெடிக்காமல் விடக்கூடாது. நல்லா வெடித்து தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸ்மா அதையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் இதுவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருக்கனால நான் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிறேன். கருகிடக்கூடாதுமா. நல்லா வதக்கிட்டு இது கூட 2 மீடியம் சைஸு நாட்டு தக்காளி அதுவுமே பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதக்குன்னு வதக்கணும். உங்களுக்கு சீக்கிரமாக வதக்கணுன்னாக்கா 2 கல் உப்பு போட்டு வதக்குனா சீக்கிரம் வதங்கிடுமா. நம்மளுக்கு பழுத்த தக்காளினால சீக்கிரமாகவே வதங்கிடுச்சுமா. இது கூட நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது 2 ஸ்பூன் போடுறேன். எங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் போட்டுக்கலாமா. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போடணுமா. ரொம்ப போட்டாதையும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டே இருங்க. இதுக்கு உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்கம்மா. அதில் ஊற்றிடுங்க. பயப்பட வேண்டாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டினீங்கனாக்கா நல்லா தொக்கு மாதிரி உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். இந்த தொக்கில் எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ போடுறது சேப்பக்கிழங்கு தாம்மா. தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இது மெலிசாகவும் இருக்கக்கூடாது, தடிசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். இதை நம்ம செஞ்ச தொக்கோட ஆட் பண்ணிவிடுங்கம்மா. நான் எடுத்துருக்கேன் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா சேரணும். அது மாதிரி நல்லா 2-3 வாட்டி நல்லா கலக்குங்கம்மா. நல்லா ஏன்னா எல்லா இடமும் ஈவனாக படரணும் இல்லையா அந்த தொக்கு. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டிங்களா எல்லா இடமும் கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்கம்மா. உப்பு நம்ம பார்த்து போட்டுக்கிட்டுங்க. நிறைய போட்டால் வேஸ்ட் ஆகிடுலையா, பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்கம்மா. ரொம்ப முழுகிற மாதிரி ஊற்றக்கூடாது. ஒரு மீடியம் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நம்ம புளி கரைச்சலும் இது கூட சேர்க்கப்படுறோம் கொஞ்சம். அதனால் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கிளறிடுங்க. கிளறிட்டு தட்டு போட்டு மூடிடுங்கம்மா. ஒரு 3-4 நிமிஷம் இது காய் வேகட்டும். 3-4 நிமிஷம் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட சேப்பக்கிழங்கு தொக்கு. நல்ல ஒரு கலரி பாருங்கள். அதுக்கப்புறம் காய் வெந்துருச்சான்னு பாருங்கம்மா. சூப்பராக வெந்திருக்கு காய். இப்போ இது கூட நம்ம சிறு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியேவும் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். எங்களுக்கு புளி கரைச்சோடு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பிடிக்கும். அதனால் நாங்கள் சேர்க்குறோம். போட்டு நல்லா கிளறுங்க. நீங்கள் இப்படியேவும் நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ட்ரை ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் வேணாலும் வச்சுக்கலாம். இப்படியே நம்ம டிஃபனோடும் சாப்பிட்லாம், சாப்பாடோடையும் சாப்பிட்லாம். இது கூட கடைசியாக பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேம்மா. கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம அப்படியே இறக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும்னு நாங்கள் எங்கள் வீட்டில் விரும்புவாங்க பசங்க எல்லாம். அதனால் நான் தட்டு போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேம்மா. மூடி வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது நம்மளோட தொக்குன்னு. வாங்க பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான சுவையான சேப்பக்கிழங்கு தொக்கு ரெடி. இது சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக அட்டகாசமாக இருக்குமா டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்குமே தேங்க்யூ. இந்த காய் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலன்னு சொல்லலையே, இங்கே பாருங்கள் நம்மளோட காய் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக ஸ்மாஷாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.